உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவி இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்கதீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் 45,000 குழந்தைகளுக்கு கோவிட். நாட்டில் பதிவான மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 5,000 கடந்தது. கோவிட் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டதாக சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கவலை. சம்பள முரண்பாடு குறித்த சரியான தீர்வு நாளை கிடைக்காத போது தொழிற்சங்க போராட்டங்கள் தொடரும் என எச்சரிக்கிறது இலங்கை ஆசிரியர் சங்கம். சந்தையில் நிலவும் லாவ் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு இந்த வாரமளவில் தீர்வு வழங்கப்படும் என்கின்றார் வர்த்தக அமைச்சர். இவை எமது தலைப்பு செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் நேற்றும் 98 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதன்படி நாட்டில் பதிவான மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 5,115 அதிகரித்துள்ளது. இதேவேளை இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கோவிட் தொற்றாளர்களில் சுமார் 45,000 பேர் குழந்தைகள் என லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் நளின் கிதுல்வத் தெரிவித்தார். நாட்டில் நேற்றும் 98 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அரசு தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 5,115 அதிகரித்துள்ளது. அதன்படி நாட்டில் பதிவான மொத்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை நேற்றைய தினம் 5,000 கடந்துள்ளது. இலங்கையில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கோவிட் தொற்றாளர்களில் சுமார் 45,000 பேர் குழந்தைகள் என லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் நளின் கிதுல்வத் தெரிவித்தார். இவர்களில் 14 பேர் பலியாகியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் குழந்தைகளுக்கு இடையில் மிகவும் வேகமாக கோவிட் தொற்று பரவி வருவதாகவும் ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் கோவிட் நோயாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வார்டு நிரம்பியுள்ளதாகவும் வைத்தியர் நளின் மேலும் தெரிவித்தார். ராகமை போதனா வைத்தியசாலையின் பிரேதரையில் வைக்கப்பட்டுள்ள கொரோனா நோயாளர்களது சடலங்களை விரைவாக தகனம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. மரணித்தோரின் உறவினர்கள் பாதிக்கப்படாத வகையில் இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராகமை வைத்தியசாலையின் பிரேதரையில் வைக்கப்பட்டுள்ள 26 சடலங்களை மகர, வத்தல, பியகம, ஜாஎல, கட்டான மற்றும் நீர்குழும்பு ஆகிய பகுதிகளில் உள்ள மயானங்களில் தகனம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மருந்தாக்கள் கூட்டுத்தாபனத்தால் கொள்வனவு செய்யப்பட்ட மேலும் ஒரு தொகை சினோஃபார்ம் தடுப்பூசி டோஸ்கள் இந்த அதிகாலை நாட்டை வந்தடைந்துள்ளன. இதன்படி 1.86 மில்லியன் சினோஃபார்ம் தடுப்பூசி டோஸ்கள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜயசுமன தெரிவித்தார். இதற்கமைய இதுவரை 14.7 மில்லியன் சினோஃபார்ம் தடுப்பூசி டோஸ்கள் இலங்கைக்கு கிடைக்கப் பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த நிலையில் இலங்கையில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களுக்காக வழங்கப்பட்டுள்ள அனைத்து வித விசாக்களின் செல்லுபடியாகும் காலமும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை 30 நாட்களுக்கு இவ்வாறு விசாக்களின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றாளர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கும் போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான தீர்வாக 24 மணித்தியாலங்களும் இயங்கக்கூடிய 2 தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 1999 அல்லது 0117-966-366 என்பதே இந்த தொலைபேசி இலக்கங்களாகும். இந்த தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு தேவையான நிவாரண உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதனூடாக கோவிட் நோயாளி வைத்தியர்களின் கண்காணிப்பின் கீழ் 14 நாட்களுக்கு வீட்டில் இருந்தவாறு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தொற்றாளர்களின் நிலைமை மோசமடையுமானால் வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடு குறித்து நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவையில் சரியான ஒரு தீர்மானம் கிடைக்காத போது தொழிற்சங்க போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடு பூராகவும் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் நாட்டில் ஏற்பட்டுள்ள கோவிட் அச்சுறுத்தல் நிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு நேற்றைய தினம் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடு குறித்து நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவையில் சரியான ஒரு தீர்மானம் கிடைக்காத போது தொழிற்சங்க போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார்.
ගුරුවරුන්ට එන්න කිව්වා. පාසලවල ළමයින්ට කැඳවීමක් නොකර නැවත ලියුමක් ගෙවුවා. ආවෙ නැත්තම් නිවාඩු දානවා කිව්වා. දැන් ලියුමක් ගහලා තියෙනවා අධ්‍යාපන ලේකම්වරයා. பாடசாலைகளுக்கு மாணவர்களை அழைக்காது ஆசிரியர்களுக்கு சமூகம் தருமாறு அறிவித்தனர். அவ்வாறு வரவில்லையாயின் விடுமுறையாக கணிக்கப்படும் என திரும்பவும் கூறினார்கள். 8ஆம் மாதம் 6ஆம் தேதி சேவைக்கு சமூகம் அளிக்க தேவையில்லை எனவும் வீடுகளிலிருந்து பணிகளை முன்னெடுக்குமாறும் கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 12ஆம் தேதி முதல் நாம் நிகழ்நிலை கல்வி கற்பித்தல் செயற்பாடுகளில் இருந்து விலகி இருப்பதாக நாம் எழுத்து மூலம் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளோம். அதனை அறிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் நிகழ்நிலை கற்பித்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு கூறுகின்றனர். இந்த பிரச்சினையை தீர்த்தால் மாணவர்களுக்கு கற்பிக்க நாம் தயார். අපි ඔන්ලයින් ඉගැන්වීම් කඩන ඉවත් වෙලා ඉන්නේ. දැන නැවත ඔන්ලයින් උගන්වන්න කියලා කියනවා. අපි ලෑස්ති ළමයින්ට උගන්වන්න. මේ ගැටලුව විසඳනවා නම් சந்தையில் நிலவும் லாப் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு இவ்வாரமளவில் தீர்வு வழங்கப்படும் என வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். லாப் எரிவாயு சிலிண்டருக்கு பதிலாக லிட்ரோ எரிவாயு சிலிண்டரை விநியோகிக்க முடியுமா என்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வர்த்தகத்துறை அமைச்சர் மேலும் தெரிவித்தார். சந்தையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், சமையல் எரிவாயு ஆகியவற்றுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். உலக சந்தையில் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டதன் காரணமாகவே லாப் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் தற்போது நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. லாப் எரிவாயு விநியோக நிறுவனத்தினர் தற்போதைய விலையேற்றத்துக்கு அமைய குறைந்தபட்சம் 200 ரூபாவிலிருந்து எரிவாயுவின் விலையை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய நிலையில் எரிவாயு விலையேற்றத்துக்கு ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது. எரிபொருள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நிதி அமைச்சினால் சிரேஷ்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் அறிக்கை இந்த வாரம் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. எனவே லாப் எரிவாயு தொடர்பிலான பிரச்சினைக்கு இந்த வாரம் தீர்வு வழங்கப்படும். லாப் எரிவாயு சிலிண்டருக்கு பதிலாக லிட்ரோ சமையல் எரிவாயுவை விநியோகிக்க முடியுமா என்பது குறித்தும் தொடர்புடைய நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. රජයකට පාලනය කළ හැකි පාලනය කළ නොහැකි කියලා කොටස් දෙක සාධක තියෙනවා. மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேசத்தின் எல்லைப்புற கிராமமான கண்ணபுரம் கிழக்கு கிராமத்தில் நேற்று இரவு புகுந்த காட்டு யானை அந்த கிராமத்தில் செய்கை பண்ணப்பட்டிருந்த மரவள்ளி தோட்டங்களை அழித்து துவம்சம் செய்துவிட்டதாக அந்த கிராமத்து மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நேற்று நள்ளிரவு வேளையில் புகுந்த காட்டு யானை இன்று காலை 6 மணி அளவில் தான் கிராமத்தை விட்டு நகர்ந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு கிராமத்துக்குள் புகுந்த காட்டு யானை அங்குள்ள மக்கள் தமது வாழ்வாதாரத்துக்காக மேற்கொண்டிருந்த மரவெள்ளி, தென்னை, வாழை உள்ளிட்ட பயிர்களை பிடுங்கி அழித்து துவம்சம் செய்துவிட்டு சென்றுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தமது கிராமத்தில் தொடர்ந்து காட்டு யானைகளின் தொல்லைகளும் அட்டகாசங்களும் அழிவுகளும் இடம்பெற்று வருவதாகவும் இது தொடர்பில் தாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றாலும் அது பற்றி இன்னும் தமக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை எனவும் அங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிடைக்கிறதுங்களுக்கு என்னன்னா ஒரு ஆனவேலி தான் தேவை எங்களுக்கு முக்கியமாக. நாங்கள் 90ஆம் ஆண்டு இருந்து இந்த யானையால் இந்த இராணுவத்தால் கடந்து கஷ்டப்பட்டது முடிஞ்சு மறுபடியும் யானையாலான்னு தொல்லையாடிக்கங்க. எங்களுக்கு வேறொரு உதவியும் தேவையில்லை. எங்களுக்கு ஒரு வேலி இணைக்கி தரணும், யானை வேலி அரசாங்கத்தால் கிடைக்க வேண்டியது தான். அதை முக்கியமாக நாங்கள் முயற்சி எடுத்து அதை செய்கிறாங்க. இல்லை வந்து பார்க்கல யாரும் வருவாங்க. ஒரு சீசனில் ஒரு அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ அந்த நேரத்துக்கு மட்டும்தான் வராங்க. மற்ற நேரத்தில் நாங்கள் ஒரு தெரியும் காணது. வேறு நேரத்தில் அவங்க வராங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரங்களுக்கு உங்களுக்கு நிவாரணங்கள் எந்த வராங்களா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுகளெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கட என்ன பாருங்க, இப்போ இவ்வளவு அழிஞ்சதுக்கும் எது விதமான ஒரு இதுகளும் அவங்க தரமாட்டாங்க. நாங்கள் நட்டப்பட்டால் நாங்கள் தான் படணும். எங்களோட வயல் அழிக்கிற வயல் காணியில் அழிஞ்சிட்டு வந்த காணாட்டி இப்போ வளவு கறிக்கிறது, தென்னங்கண்டு அது இதுகள் எல்லாம் நாட்டுறது முழுதையும் அழிச்சு வந்தால் நாங்கள் எப்படி வாழ்கிறோம்? எங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யாரும் எங்களை பார்க்க ஒரு தரும் இல்லை. அப்படியே சிரமப்பட்டு நாங்கள் இருக்கோம். இதை ஒவ்வொரு நாளும் இந்த ஆணையால் எங்களுக்கு ஒரு தொல்லையாக இருக்கு. எங்களால் ஒன்றும் செய்ய முடியதில்லை. இரவு வந்து நித்திரையும் இல்லை. மனுஷை கூட்டிட்டு இந்த இதெல்லாம் திரும்பி ஓடி அவைக்கு கம்பி ஓட்டு பிச்சு வழியாகி இதுவரை ஒத்தரும் வந்து பார்க்காங்களும் இல்லை, கேட்காங்களும் இல்லை. இது ஆனை நிற்கிற கிராமம் மாதிரி. இது குடியிருப்பு வயதியாக இவ்வளவு ஜனங்கள் இருந்து வாழுது. இதில் இது ஒரு அதிகாரியும் வந்து எங்களை பார்க்காங்களும் இல்லை, கேட்காங்களும் இல்லை. வனவிலங்கு பாட்டிருக்கு ஏன்னா வெள்ளை வழியில் வாராங்களும் இல்லை. இது என்னன்ட்டு எந்த வந்து பார்க்காங்களும் இல்லை, ஒன்றும் கேட்குறதும் இல்லை. வந்து பார்க்க மாட்டேன், வாகனத்தில் எடுத்து இப்படி ஓடித்துட்டாங்க. அப்போ இதை பார்க்குற இல்லையா மக்கள் இருக்கிற இடம் நானே வருது. அப்போ உதாரணம் சொல்லி கேட்கல. எங்களுக்கு என்ன வயது இருக்கு எங்களுக்கு? அப்போ இன்னும் ஊடும் இல்லாமல் ஒரு அரசாங்கத்தால் எந்த ஜாமான் எங்களுக்கு கிடைக்கப்படையும் இல்லை.
நமத்தி முத்திரை இல்லை, அது இல்லை, இது இல்லை. இந்த மரவழி என்ன மரவழியை நான் பிடிங்கி இப்படி எல்லாத்தையும் அழிச்சேன். நாங்கள் என்ன தர வாழ்கிறேன் இந்த மரவழி நான் பாரு இதில் வதிக்கிற மரவழி எல்லாத்தையும் அழிச்சிட்டு போகணும். நான் தென்னங்கண்டை நான் பிடிங்கி அப்படியே நின்று இதாக போகுது. எல்லாத்தையும் போடுற பயிர் எல்லாம் திண்டா நாங்கள் வாழ்கிற வழி எப்படி? எங்களுக்கு இந்த ஆணை தொல்லையை மட்டும் இந்த வேலியை போட்டு தந்தா அந்த ஆணை இல்லாட்டி எங்களுக்கு ஒரு கரைச்சரியும் இல்லை. நாங்கள் ஏதாவது கொத்தி பழகி சாப்பிட்டு கிடப்போம். நாங்கள் பிள்ளை விமலாதேவி, நாங்கள் 35 கண்ணூரம் கிழக்கில் இருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு ஒரே பிரச்சனை. யானை பிரச்சனை இல்லாட்டி ஒன்றும் இல்லை. இரவையில் துப்புரவா நித்திரே இல்லை. விரசி கொண்டு இருக்கா தாவி இரவு திரத்தி விட்டு கொண்டு உளுந்து காட்டு வருத்த எனக்கு அறிவட்டு கிடந்து பக்கத்து வீட்டில் கொண்டு விசிக்கி தண்ணி வந்து எனக்கு உணர்வு வந்த எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அகதி முத்திரையும் இல்லை, எங்களுக்கு ஊடும் இல்லை. அரசாங்கத்து சாமான் எங்களுக்கு ஒன்றுமே வழங்கப்படலை. இதுதான் எங்களுக்கு நடக்கிறது. அப்போ அவைய வேலி போடுறோண்டி என்னாங்க ஒன்றும் இல்லை, ஒரு பாதுகாப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை எங்கட குழந்தைக்கு. தொடர்ந்து காட்டு யானைகளின் தொல்லையில் இருந்து பாதுகாப்பதற்கு யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தர வேண்டும் எனவும் அந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பகுதியில் மிக நீண்ட காலமாகவிருந்து காட்டு யானைகளின் அட்டகாசங்களும் தொல்லைகளும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மட்டக்களப்பு வாபியில் 2 காட்டு யானைகள் நீந்தும் காட்சியே இது. அம்பாறை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக சீரற்ற காலநிலை காரணமாக மீன்கள் பிடிபடுவது குறைவடைந்து காணப்படுவதால் மீன் வகைகளின் விலைகள் சடிதியாக உயர்வடைந்துள்ளதுடன் மீன் வகைகளுக்கு கடும் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை முதல் பொத்துவில் பகுதி வரையில் உள்ள கடற்பரப்பு உள்ளிட்ட கடற்பிராந்தியத்தில் மீன்கள் பிடிபடுவது பெருமளவில் குறைவடைந்துள்ளது. இதற்கான காரணம் சடிதியாக ஏற்பட்ட சீரற்ற காலநிலை மற்றும் நிலவு வெளிச்சம் போன்ற காரணத்தினால் மீன்கள் பிடிபடுவது வெகுவாக குறைவடைந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கடும் காற்று காரணமாக கடல் கொந்தளிப்பு அதிகரித்து காணப்படுகின்றமை, கடும் வறட்சியான காலநிலை நிலவுகின்றமை ஆகிய காரணங்களே மீன்களின் விலை அதிகரிப்பதற்கு காரணமாகும் எனவும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்முனை மாநகரை அண்டிய மருதமுனை, நட்பிட்டிமுனை, பாண்டியிருப்பு, கல்முனை, சாய்ந்தமருது பகுதிகளில் உள்ள மீன் சந்தைகளிலும் நிந்தவூர் மாளிகைக்காடு மீன் சந்தைகளிலும் மீன் வரத்துக்கள் மிகவும் குறைவடைந்துள்ளமையினால் மீன்களின் விலைகளும் அதிகரித்து காணப்படுகின்றன. கடற்கரையை அண்டிய பகுதிகளில் விற்கப்படும் விலைகளிலும் பார்க்க 3 மடங்கு அதிகரிப்பில் மேற்படி சந்தைகளில் மீன்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதியின் 3வது ஆண்டு நினைவஞ்சல் நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றது. இந்த செய்தியோடு நாட்டில் நடைபெற்ற ஏனைய சில முக்கிய செய்திகளை அடுத்து பார்க்கலாம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதியின் 3வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றது. நிகழ்வில் கலைஞர் கருணாநிதியினால் இயக்கப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு இசைக்கப்பட்டதுடன் திருவுருவ படத்துக்கு மாலை அணிவித்து வருகை தந்தவர்களால் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கலைஞர் கருணாநிதி 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அமரத்துவமானார். தமிழரை உடுக்கணைத்தவர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்தவர் கலைஞர். அவரை பற்றி விமர்சனங்கள் எல்லாம் இல்லை, இன்னும் பேசினார்கள். ஏராளமான விமர்சனங்கள் இருக்கலாம். 80 வருட காலம் பொது வாழ்வில் விமர்சனம் இல்லாமல் ஒரு அரசியல்வாதி இருக்க முடியாது. ஆடி அமாவாசை தீர்த்தம் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக இடம்பெற்றது. பூசைகளை ஆலய பிரதம குருக்கள் ராஜராம் குருக்களினால் நடாத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா தாண்டிக்குளம் வயல் பகுதியிலிருந்து மனித மண்டையோடு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள வயல்வெளியில் நின்றவர்களால் இன்று மதியம் மண்டையோடு ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதோடு வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த விளையாட்டு செய்தி. நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று காரணமாக நாட்டில் நீண்ட காலமாக அனைத்து நிகழ்வுகளும் தடைப்பட்டிருந்த நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான இரட்டை மாட்டு வண்டி சவாரி போட்டி மன்னாரில் நடைபெற்றது.
மன்னார் மாவட்ட இரட்டை மாட்டு வண்டி சவாரி சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று மாலை 4 மணியளவில் மன்னார் முருங்கன் வாழ்க்கை பெற்றான் கண்டல் இரட்டை மாட்டு வண்டி சவாரி திடலில் இடம்பெற்றது. இதன்போது மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த 40 ஜோடி காளைகள் குறித்த போட்டியில் பங்கு பெற்றின. குறித்த இரட்டை மாட்டு வண்டி சவாரி போட்டியானது ABCDE ஆகிய பிரிவுகளில் நடைபெற்றது. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டன. மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் இரட்டை மாட்டு வண்டி சவாரி போட்டிக்கு வடமாகாணத்தில் உள்ள ஏனைய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகளும் போட்டிகளில் பங்கு கொள்வது வழமை. எனினும் நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று காரணமாக ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த போட்டியாளர்கள் அழைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அளவில் யூடிவி இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் யூடிவியோடு இணைந்திருங்கள்.